ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நான் இவ்வளோ நாளாக வீடியோ ரெகுலராக என்னால் போட முடியல ஃப்ரெண்ட்ஸ். இனிமேல் நம்ம சேனலில் ரெகுலராக வீடியோஸ் வரும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க. மறந்துடாமல் ஏதாவது குறை இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் சொல்லிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வெஜிடபிள் பிரியாணி நான் செய்ய போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். எப்படி செய்யலாம் அப்படின்றத வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். இன்றைக்கி நான் குக்கரில் தான் ஃப்ரெண்ட்ஸ் வெஜிடபிள் பிரியாணி செய்ய போகிறேன். அதுக்கு நல்லா குக்கரை ஹீட் ஆகட்டும். குக்கர் வச்சுட்டேன், ஹீட் ஆகட்டும். ஹீட் ஆனதுக்கப்புறம் ஆயில் ஊற்றிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். எண்ணெய் ஊற்றிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். எண்ணெய் ஊற்றி நல்லா எண்ணெய் சூடாயிருச்சு. ஒரு 4 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். இது கூட பிரியாணி இலை, பட்டை, ஒரு ஏலக்காய், ஒரு கிராம்பு 4 சேர்த்துக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இது நல்லா பொன்னிறமாகட்டும். அதுக்கப்புறம் பெரிய சைஸில் ஒரு வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அதையும் சேர்த்துக்கலாம். நல்லா சேர்த்து கோல்டன் ப்ரௌன் ஆகணும் ஃப்ரெண்ட்ஸ். வெங்காயம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் தக்காளியும் சேர்த்து பேஸ்ட்டாகவே அரைச்சிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இதை நம்ம இந்த ஸ்டேஜில் சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இது எல்லாமே சேர்த்து வதக்கியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போது வெஜிடபிள்ஸ் நான் என்னென்ன எடுத்து வச்சுருக்கேன் அப்படின்னா, பீன்ஸு, கேரட்டு, ஒரு 10 பீன்ஸு, 2 கேரட்டு, கொஞ்சமாக காலிஃப்ளவர், அதுக்கப்புறம் நைட்டு ஃபுல்லாக ஊற வச்ச பட்டாணி எடுத்து வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். பச்சை பட்டாணி. இது எல்லாத்தையும் சேர்த்து ஒன்றா வதக்கிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாமே சேர்த்துக்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நல்லா காய் ஓரளவுக்கு வதங்கட்டும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் நம்ம மசாலா சேர்த்துக்கலாம். காய் நல்லா வதங்கிட்டு இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஸ்டேஜில் புதினாவும் கொத்தமல்லியும் கொஞ்சம் ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது கூடவே கொஞ்சமாக தயிர் ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். கல் உப்பு கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இப்போ தான் உப்பே போடுறோம், கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பத்தலைன்னா அப்புறம் பார்த்துக்கிட்டு அப்புறம் பின்னாடி சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது கூடவே 1/2 ஸ்பூன் நார்மல் மிளகாத்தூள் மட்டும் சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நான் குழம்பு மிளகாத்தூள் சேர்க்கலை, நார்மலாக உள்ள தனி மிளகாத்தூள் 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். 1/2 ஸ்பூன் சேர்த்தா போதும். உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் காரம் கம்மியாக தான் சாப்பிடுவோம், அதனால் கொஞ்சமாக நான் சேர்த்துக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இது கூடவே கொஞ்சமாக பிரியாணி மசாலா சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது மசாலா எல்லாம் நல்லா சேர்ந்து குக் ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் காயோட. இந்த ஸ்டேஜில் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நான் இந்த கப்பில் 1.5 கப்பு அரிசி எடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு நம்ம 2.5 கப்பு தண்ணி ஊற்றிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நான் அந்த கப்லேயே 2 கப்பு 1.5 கப்பு அரிசி பச்சரிசி தான் ஃப்ரெண்ட்ஸ் எடுத்திருக்கேன். நான் எப்போவும் பாஸ்மதி ரைஸ், நார்மல் ரைஸில் செஞ்சுருக்கேன். அப்போ நாங்கள் பெங்களூரில் இங்கே பச்சரிசி செஞ்சால் நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு கீழ் வீட்டில் உள்ள ஒரு அக்கா சொன்னாங்க ஃப்ரெண்ட்ஸ். சரி, அவங்க சொல்கிற மாதிரி சரி இந்த டைம் நம்ம பச்சரிசியில் செஞ்சு பார்ப்போம். அவங்க செய்கிற பிரியாணியுமே நல்லா சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் நம்மளும் பச்சரிசியில் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்ட்டு இந்த டைம் நான் பச்சரிசியில் தான் ஃப்ரெண்ட்ஸ் செய்கிறேன். ஏற்கனவே நான் 1.5 கப் அரிசி எடுத்து நல்லா 1.5 மணி நேரம் நல்லாவே ஊற வச்சுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். நல்லாவே ஊறிடுச்சு. இப்போ நம்ம அலசி நல்லா எடுத்து வச்சுக்காச்சு. இப்போ தண்ணி கொதித்த உடனே அரிசியை போட்டு ஒரு விசில் வச்சா போதும் நான் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு விசில் வச்சுட்டு நம்ம எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ தண்ணி நல்லாவே கொதிச்சிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம ஊற வச்சுருக்க பச்சரிசியை நம்ம சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அரிசி சேர்த்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போது நம்ம குக்கருக்கு மூடி போட்டு விசில் வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். விசில் போட்டாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இங்கே எனக்குமே பச்சரிசியில் நம்ம பாஸ்மதி ரைஸ், சீரக சம்பா, நார்மல் ரைஸில் கூட செஞ்சுருப்போம் ஃப்ரெண்ட்ஸ். பச்சரிசியில் பிரியாணியா அப்படின்ற மாதிரி தான் எனக்கே தோணுச்சு. அப்போ இந்த அக்கா ஒரு டைம் எனக்கு சிக்கன் பிரியாணி, அவங்க எல்லா பிரியாணியுமே பச்சரிசியில் தான் செய்வேன்னு சொல்லிவிட்டு அப்புறம் ஒரு நாள் கொண்டு வந்து கொடுத்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். நானும் சாப்பிட்டு பார்த்தேன், சூப்பராக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ டேஸ்ட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. சரி நம்மளும் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்ட்டு தான் இன்றைக்கி ஃபஸ்ட் டைம் நான் பச்சரிசியில் பிரியாணி செஞ்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். சரி பார்க்கலாம் நான் டேஸ்ட் எப்படி இருக்குது அப்படின்றத பார்த்துட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு விசில் இப்போ ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. ப்ரெஷர்லேயே இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போது ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லாவே நல்லா வந்துருச்சு. இப்போ எப்படி வந்திருக்கு அப்படின்றத நம்ம நல்லா கிளறிட்டு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.
டேஸ்ட்டும் சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பச்சரிசி உண்மையிலே நான் கூட ஒரு மாதிரி இருக்கும் அப்படின்ற மாதிரி நினச்சேன். சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்ட்டு கமெண்டில் சொல்லுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்காதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். லைக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏதாவது குறை இருந்துச்சு அப்படின்னா, ஏதாவது தப்பாக பண்ணியிருந்தேன், ஏதாவது போடலை மறந்துட்டேன் அப்படின்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நான் மாற்றிக்கிறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.